தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் அதிர வைக்கும் சங்கீதா விஜய் பேச்சு. விஜய் கடந்த மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அப்போது அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது இலக்கு என தெரிவித்தார். இந்த மக்களவை தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை எனவும் யாருக்கு ஆதரவும் கொடுக்க மாட்டேன் எனவும் கூறினார். இப்படிப்பட்ட இந்த 2 வருடங்களை கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட போவதாக அவர் கூறினார். குறிப்பாக 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளும் 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்து இருப்பதாக தகவல் வெளியானது. அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கு புதிய செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான எண் மூலம் உறுப்பினர்களை சேர்க்கலாம் எனவும் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான செயலி அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவல் கசிந்தன. 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜய் முடிவு செய்துள்ள நிலையில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரத்தில் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடத்தப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் கட்சியின் சின்னம் மற்றும் நிறத்தை அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் விஜயின் மனைவியும் கலந்து கொள்ள இருக்கின்றாராம். விஜய் அரசியல் என்ட்ரிக்கு பின் தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு உள்ளது.